ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு குடும்பத்தினர் வசதிக்கு மீறி ஒரு வாகனத்தை செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதன் பிறகு சிக்கலில் சிக்கி குழப்பத்தால் மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது யாழினி அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவங்களுடைய அப்பா மாண்ட பிறகு இவங்களுக்கும் இவங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய யாழினிக்கு ஒரு 10 வயசு இருந்திருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த யாழினி இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காருங்க. இவருடைய தம்பியோட பெயர் குறிப்பிடவில்லைங்க. அவருக்கு 3 வயது தோராயமாக இருக்கும் பொழுதே காசை முழுங்கியிருக்காருங்க. காசை முழுங்குற விஷயம் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு யாருக்குமே தெரியல. கொஞ்ச நேரமா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற நினைச்சிட்டு இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய தம்பி மயக்கத்தில் இருந்திருக்காரு. பக்கத்துல போய் எழுப்பி பார்க்குறாங்க, வாயில நுர தள்ளி ஒரு மாதிரியா கலந்துருக்கிறாரு. அப்பதான் தெரிஞ்சிருக்குது தன்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்ற மாதிரி. உடனே அவசரப்பட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டத்தோடய நெருங்கி போறாங்க. அப்படி போன பிறகுதாங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு பேரிடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைய ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா காப்பாத்திருக்கலாம். உங்களுடைய குழந்தை காசை முழுங்கிருக்கான், அதை நீங்க கவனிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய குழந்தைய சடலத்தை முடிக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே முடிச்சுட்டு உங்களுடைய குழந்தைய உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு உங்களோட குழந்தைய இறுதி சடங்கெல்லாம் முடிக்கணுன்றக்காக அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு தாங்க யாழினியோட குடும்பத்துக்கு விழுந்த முதல் பேரடி. அதன் பிறகு இந்த யாழினியோட அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் சதாசிவங்க. அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டுக்காரங்க கிட்ட கார் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அவருடைய பெரிய ஆசையே சொந்தமாக கார் வாங்கணும் அப்படின்றதாங்க அவருடைய எண்ணமே. ஆனா தன்னுடைய குழந்தை இறந்ததுல இருந்து மன வருத்தத்திலிருந்து அவர் வெளியே வரவே இல்லைங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுடைய குடும்பத்தை பார்க்க முடியாது, நீ ஏதாவது ஒன்று பண்ணி டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனைவி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசை தேத்திட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய வருடத்தில் புறமே ஏலச்சீட்டு போட்டு பார்ப்பாங்க. அந்த ஏலச்சீட்டுகள் புறமே 2008 காலகட்டத்தில் இவர் கைக்கு சேர்த்து பணமாக. அப்படி இருக்கக்கூடிய பணத்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம். அந்த 2.25 லட்சத்தை வச்சுட்டு நம்ம ஒரு வாடகைக்கு இருக்க கார் ஓட்டிட்டு இருக்கோம் இல்லையா, ஆம்னி காரா அல்லது வேற ஏதோ ஒரு காரை நம்ம செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டோம் அப்படின்னா சொந்தமா போயிடும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுடைய மனைவி சரி இவங்களுடைய உறவினர்கள் சரி, நீ நினைக்கிறது நல்ல ஐடியாடா, அதே மாதிரி நீ நினைச்ச மாதிரி ஒரு காரை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வச்சுக்கோ, உனக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் இந்த சதாசிவம் இருக்காரு இல்லையா, இவருடைய பெரியப்பா பையன் ஊருக்கு வந்திருக்காருங்க. அப்படி ஊருக்கு வந்த பிறகு இவர் கார் வாங்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்காருங்க இவருடைய தம்பி கிட்ட. சொன்ன பிறகு அவருடைய தம்பி நல்ல விஷயம் தானா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காரு ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது, ஒரு 50,000 ரூபாய் மட்டும் நீ கொடுத்துருனா நான் எப்படி ஒரு 2 வாரத்தில் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காரு. ஆனால் இந்த சதாசிவமும் அவங்களுடைய மனைவி இதுக்கு கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா காசு சேர்த்து வச்சு நம்ம சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்றக்காக முடிவு எடுத்திருக்கோம். இந்த நேரத்தில் காசு கேட்குறானே திருப்பி தந்துருவானா அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்களோட தம்பியை பத்தி நல்லா தெரியுங்க, இவர் ஏற்கனவே கார் டிரைவர் தான், அவருமே ஒரு டிரைவர் தாங்க. இருந்தாலுமே நம்ம காசு கொடுக்குறோம் திருப்பி கொடுக்க மாட்டானே அப்படின்ற ஒரு அச்சத்தோடய தாங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சதாசிவம் ஒரே பிடியா சொல்லிடுறாரு, என்னால் இப்போதைக்கு காசு தர முடியாதா, நான் கார் வாங்கி ஆகணும், என்னோட குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது என்னோட கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு இவருடைய தம்பியுமே இவர் கொஞ்சம் கூட தொந்தரவு பண்ணவே இல்லை, மறுபடியும் இவருடைய ஊருக்கே கிளம்பி போயிட்டாருங்க. அப்படி ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் கூட கடந்திருக்காது. மறுபடியும் இந்த சதாசிவத்தோட வீட்டுக்கே தேடி வந்திருக்காருங்க இவருடைய பெரியப்பா பையன். அப்படி வந்த பிறகு இவருடைய அண்ணனை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீ கார் வாங்கணும்னு தானே சொல்லிட்டு இருந்த, ஆனால் கார் வாங்குறது இப்போதைக்கு நம்ம நிறைய தொழில் இடத்துக்கு போய் பண்ணிட்டு இருக்க முடியாதா, அதனால நீ கொஞ்சம் பெரிய வண்டியாக வாங்கின அப்படின்னா வெளியூர் வெளி மாநிலங்களில் கொஞ்சம் லோடு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வருமானம் பார்க்கலாம், கொஞ்ச நாள்லேயே நீ பயங்கரமாக டெவலப் ஆயிடுவ, நீ கூட வண்டியை ஓட்ட தேவையில்லை, நீ வாங்கி வச்சிட்டேன்னா நான் ஆல்ரெடி டிரைவர் தானே, நானே ஓட்டிக்கிறேன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய அண்ணன் சதாசிவத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
இதை கேட்டுட்டு சதாசிவமும் வந்து கொஞ்ச நேரத்திலே குழம்பி போயிட்டாருங்க. நம்ம வந்து எதுக்கு ஆம்னி வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வேற ஏதாவது ஒரு பெரிய வண்டி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி, ஒருவேளை அந்த ஈச்சர் மகேந்திரா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவர் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சு இவங்களுடைய உறவினர்கள் மட்டும் இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, எல்லாருமே சத்தம் போட்டுருக்காங்க. வேணாங்க, சொல்கிறத கேளுங்க, நீங்கள் வந்து சின்ன காராகவே வாங்குங்க, நம்ம கையில் இருக்கக்கூடிய காசுக்கு வந்து தேவையான ஒரு அளவுக்கு கூட ஒரு வண்டி கூட வாங்குங்க, பெருசாக ஆசைப்பட வேணாம், பேராசைப்பட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அழிவு நிச்சயங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இப்படி பேராசைன்ற வார்த்தையை சொல்லக்கூடிய உறவுக்காரங்க மற்றும் நண்பர்கள் கிட்ட புறமே எரிஞ்செறிஞ்சு தாங்க விழுந்திருக்காரு இந்த சதாசிவம். இந்த சதாசிவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாதுங்க. இவருடைய பெரியப்பா பையன் ஊர்லேருந்து வந்திருக்கார் இல்லையா, இவருடைய தம்பி, அவர் தாங்க உசுப்பேத்தி இவரை வந்து நீ வந்து முதலாளி, உன்னைய பார்த்தா நிறைய பேர் வந்து பயந்து நடுக்கணும், உன்னைய பார்த்தாலே 4 பேர் வந்து வேட்டி இறக்கி விட்டு மரியாதை கொடுக்கணும், நீ இப்போ வந்து டிரைவராக இருக்கிற அப்படின்னா வந்து உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த டிரைவர் உனக்கு கீழே வச்சுட்டு நீ வந்து முதலாளியாக இருந்த அப்படின்னா வந்து பார்க்குறவங்க எல்லாருமே உனக்காக வந்து ரொம்ப பயப்படுவாங்கயா, அதனால நான் சொல்கிறத கேளு, நீ பெரிய வண்டி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்றி விட்டுக்கிறாரு. இப்படி இவர்களுடைய தம்பி ஏற்றி விடக்கூடிய விஷயங்கள் புறமே அந்த உறவுக்காரங்கள் பூரா தெரியுதுங்க. தெரிஞ்சாலுமே இவர்கிட்ட ஏற்று கேட்கறதுக்கே சத்தம் போடுறதுக்கே பயப்பட்டாங்க. ஏற்கனவே வந்து கேட்கற பொழுது பூராமே எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. நம்ம இவனை வந்து திருத்தவே முடியாது, இவனோட மனைவி கையிலே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த சதாசிவமும் அவங்களுடைய மனைவி வந்து ஒரே ரூமில் தானே தூங்குவாங்க. அப்படி தூங்கும் பொழுது இவங்களுடைய மனைவி வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணாமே இந்த சதாசிவம் வந்து எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி. இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவிக்கே சந்தேகம் வந்துருச்சு, தன்னோட கணவரையே நம்ம சொல்றது எதுவுமே கேட்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த சதாசிவத்தோட பெரியப்பா பையன் வந்து என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச புரோக்கர் மூலியமா ஒரு வண்டி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்டுட்டு இந்த சதாசிவமும் அவங்களோட பெரியப்பா பையனும் மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு மெக்கானிக்கை தாங்க அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்து அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கே போன பிறகு தாங்க தெரியுது அங்கே இருக்கக்கூடிய வண்டி வந்து ஒரு ஈச்சர் அப்படின்ட்டு. அந்த ஈச்சரை பார்த்த உடனே இந்த சதாசிவத்துக்கும் உங்களுடைய பெரியப்பா பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த சமயத்தில் இந்த மெக்கானிக் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து பார்த்தோன்னே வந்து நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது, அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக செக் பண்ணிவிட்டு இந்த வண்டியோட விலை எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த புரோக்கர் கிட்ட கேட்குறாரு. இந்த வண்டியோட ரேட் வந்து 10 லட்சம் வருது, ஆனால் நீங்கள் பார்க்கறதுக்கு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால 9 லட்சத்துக்கு ஃபைனல் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மெக்கானிக்கு கோவமே வந்துருச்சு. என்னங்க சொல்கிறீங்க, இந்த வண்டி வந்து ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது, வெளியே பார்க்க நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வேலை இருக்குது, வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்ச நாளே வந்து டயர்லாம் வந்து தேஞ்சு போயிடும், பஞ்சர் ஆயிரும், இதெல்லாம் வந்து நாங்கள் கம்மி பண்ணி தான் கேட்க முடியும், இந்த வண்டியோட உண்மையான ரேட்டு 6 லட்சம் தான் வரும், நீங்கள் என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மெக்கானிக் கேட்டுக்காரு. கேட்ட அடுத்த நிமிஷமே சதாசிவத்துக்கு உச்சந்தலையில் வந்து கோவமே வந்துருச்சு. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து வண்டியை வந்து முடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து ரேட்டு இறக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நாங்கள் வண்டி வாங்குறது வந்து விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மெக்கானிக் கிட்ட சண்டைக்கு வந்திருக்காரு. மெக்கானிக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கு வந்து நல்ல வண்டியை வாங்கி கொடுக்கணுன்றக்காக தான் நான் கூட வந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னென்னா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்காரு. அதே மாதிரி அந்த புரோக்கர் இருக்கார் இல்லையா, அந்த வண்டியோட உரிமையாளர் இங்கே இல்லைங்க, கொஞ்சம் வெளியூரில் தான் இருக்கிறாரு, அதனால ஒரு புரோக்கர் தாங்க வந்திருக்கிறாரு, அவரே ஒரு கமிஷனுக்காண்டி தான் இந்த வண்டியை வந்து விற்கலாம் அப்படின்றக்காக வந்திருக்காரு. அந்த சமயத்தில் அந்த புரோக்கர் வந்து திரும்ப சொல்லியிருக்காரு, குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 8 லட்சத்துக்கு ஃபைனல் பண்ணி முடிக்கலாம், அதுக்கு மேலே முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சதாசிவமும் அவருடைய இந்த பெரியப்பா பையனும் வந்து அந்த வண்டியை வந்து உறுதியாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு தான் இருந்திருக்காங்க. அதனால இந்த மெக்கானிக்குமே எதுவுமே பண்ணவே முடியலை. சரி, உங்கள் விருப்பத்தை வந்து நான் ஏன் கெடுக்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அவர்கிட்ட ஏற்கனவே 2.25 லட்சம் இருந்துச்சு இல்லையா, அது போக வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியோட நகையெல்லாம் வச்சு மொத்தமாக ஒரு 4 லட்சம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த 4 லட்சத்தை ரெடி பண்ணி அந்த ஈச்சர் வந்து வாங்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை வந்து மாத தவணை மூலியமாக கட்டுறதா அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த வண்டியை வாங்கிட்டு வீட்டுக்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி வண்டியை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க போயிட்டு இருந்துருக்குது. அதுக்கு பிறகு தாங்க வாழ்க்கையில் பேரிடி உழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதாசிவம் இருக்கார் இல்லையா, அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஈச்சர் வண்டிக்கு வந்து இவருடைய பெரியப்பா பையனை தாங்க வந்துட்டு டிரைவராக போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு உண்டான சம்பளத்தையும் போக எக்ஸ்ட்ரா பணமும் வந்து செலவுக்கு கொடுப்பது வந்து வழக்கங்க. இவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு இல்லைனாலுமே கொஞ்சம் ஆர்டர் வந்து வந்துட்டு தாங்க இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த ஏற்கனவே சொல்லியிருந்த இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு பிறகுண்டு அந்த சமயத்தில் பெங்களூருக்கு வந்து பனியன் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டரை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் சேர்க்கறது வந்து வேலை வந்திருக்குதுங்க. அந்த சமயத்தில் இந்த லாரி டிரைவராக இருக்கக்கூடிய சதாசிவத்தோட பெரியப்பா பையனும் மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு நபரும் வந்து சேர்த்துட்டு தாங்க போயிட்டு இருக்காரு. இந்த 2 நபர்களுமே வந்து அந்த லாரியை சிவகங்கையிலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த பெங்களூர்கிட்டே
நெருங்கி போயிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு சாலை பகுதியில் வந்து திடீர்னு வந்து வண்டி பஞ்சர் ஆயிருக்குது. என்னடா அது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த 2 நபர்கள் வந்து முழிச்சிருக்காங்கங்க. அதுக்கு பிறகு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த சதாசிவத்துக்கே கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டு சதாசிவம் வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, வண்டி வாங்கி 2 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி பஞ்சர் ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த சதாசிவத்தோட பெரியப்பா பையன் வந்து திரும்ப அதை தாங்க சொல்லியிருக்காரு. நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கிறேன், பெங்களூர் கிட்டே நெருங்கிட்டோம், ஒரு சாலை பகுதியில் வந்து வண்டி திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதனால வந்து அந்த பஞ்சர் பார்க்கக்கூடிய செலவுக்கான காசை வந்து நீங்கள் கொடுத்து விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க காசு கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் உங்ககிட்ட வந்து ஆன்லைன் பரிவர்த்தனை எல்லாம் கிடையாதுங்க, ஜிபே எல்லாம் கிடையாது. அதனால அவருடைய அக்கௌண்ட் நம்பர் வாங்கி பேங்க்குக்கே போய் அந்த பணத்தை வந்து போட்டு விட்டுருக்காரு. அப்படி பணத்தை போட்டு விட்ட பிறகு தாங்க இந்த சதாசிவத்தோட பெரியப்பா பையன் வந்து அந்த வண்டி பஞ்சரான இருக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு அந்த பனியன் கம்பெனிக்கே நெருங்கி போயிருக்காரு. அப்படி பனியன் கம்பெனிக்கு நெருங்கி போன பிறகு தாங்க இந்த சதாசிவத்துக்கு காலே வருது. கால் அட்டன் பண்ண பிறகு வந்து யார் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பனியன் கம்பெனியில் இருந்தாங்க பேசுகிறாங்க. என்னப்பா நீங்கள் கேட்குற நேரத்தில் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டீங்களா, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வண்டி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுருக்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்க ஏற்கனவே வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க, இன்னும் நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த பனியன் கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ அனுப்பிச்ச ஆள் வந்து இங்கே வரவே கிடையாது, ஆர்டர் பூரா இன்னைக்கு நைட்டே நாங்கள் கொடுத்தாகணும், டெலிவரி பண்ணி ஆகணும், நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. அதுக்கு பிறகு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு இந்த சதாசிவம் என்ன பண்ணுறாருன்னா எங்களுடைய பெரியப்பா பையனுக்கு ஃபோன் அடிச்சு விஷயத்தை கேட்குறாரு. கேட்கும் பொழுது உங்களுடைய பெரியப்பா பையன் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பில் தான் நான் வந்து போதையில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சாதாரணமாக பேசியிருக்கிறாரு. ஏன்டா எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து உனக்கு ஆர்டர் கொடுத்து நீ உன்னை அனுப்பிச்சு விட்டா, நீ வாட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக பேசுறீடா அப்படின்ற மாதிரி தாங்க கண்டபடி திட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு தாங்க இவங்களோட சதாசிவத்தோட பெரியப்பா பையன் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிக்கே கொண்டு போய் அந்த ஆர்டரை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அப்போவே தெரிஞ்சிச்சுங்க இந்த சதாசிவத்துக்கு அவரை பற்றி, இவன் வந்து எப்பயும் போல இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கிறானே, நம்மகிட்ட அடிக்கடி காசு வாங்குறானே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்கிறாரு. இருந்தாலுமே அவரை நேரடியாக பார்க்கும்பொழுது எதிர்த்து கேட்கக்கூடிய தைரியம் வந்து இவருக்கு வரவே இல்லை. என்ன பிரச்சனை என்ன காரணம் தெரிலங்க, இவங்களுடைய மனைவியுமே வந்து சத்தம் போட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியுமே இவர் வந்து எதிர்த்து கேட்கவே இல்லைங்க. அவருக்கு என்ன பண்ணாலும் இவர் வந்து வாயை முடிக்கிட்டு வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். மறுபடியும் மைசூர் வரையும் போகக்கூடிய ஒரு ஆர்டர் வந்து உங்கள்கிட்ட வந்திருக்குதுங்க. அந்த சமயத்தில் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வந்து ஃபர்னிச்சரை பூரா ஏற்றிட்டு அந்த மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியில் வந்து இறக்கி விடுறதாங்க உங்களுடைய வேலையை. அதனால இந்த தடவை வந்து இந்த சதாசிவத்தோட மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தடவை நீங்களுமே ஆர்டருக்கு வந்து கூட போயிட்டு வாங்க, உங்களுடைய தம்பியை வந்து நீங்கள் நம்ப முடியாது, என்னால் வந்து நம்பவே முடியாது, ஆனால் நீங்கள் வந்து கட்டாயமாக கூட போயிட்டு ஆர்டர் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சதாசிவமே என்னுடைய தம்பி வரட்டும், அவங்ககிட்ட நானே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துலேயே உங்களுடைய தம்பி வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த சதாசிவம் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிலங்க, திடீர்னு சைலண்ட் ஆகிருக்காரு. நீயே போய் ஆர்டர் முடிச்சுட்டு வாடா, நான் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய மனைவி வந்து எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருந்திருக்கிறாங்க. அப்படி உங்களோட தம்பி வந்து லாரி எடுத்துக்கிட்டு கிளம்பி போன பிறகு தாங்க இவங்களுடைய மனைவி வந்து இவங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. என்னாச்சு, அவன்கிட்ட படிச்சு நான் சொன்னேன்ல, நீ வாட்டுக்கு எல்லாமே கிளம்பி ரெடியாக இருந்துட்டு திடீர்னு ஆர்டரை வந்து உன்னோட தம்பிக்கிட்டே கொடுத்துட்ட, அவனே போய் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன், என்ன நடக்குது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. கேட்ட அடுத்த நிமிஷம் இந்த சதாசிவம் வந்து அவங்களுடைய மனைவியோட கண்ணை சேர்த்து பலார அஞ்சுறாரு. நானும் பார்த்துட்டேங்க, என்னோட தம்பி வந்து நீ குறை சொல்லிகிட்டே இருக்க, அவங்க என்ன செஞ்சாலும் வந்து கரெக்டாக தான் இருக்கும், அவங்க என்ன செஞ்சாலும் வந்து நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன், நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன், அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பேசிட்டு விருட்டுன்னு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. அதே மாதிரி அன்றைய பொழுது வந்து அப்படியே கலந்துருச்சுங்க. மறுநாள் காலையில் அதிகாலையில் ஒரு 3:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சதாசிவத்தோட ஃபோன் நம்பருக்கு வந்து கால் வருது. அட்டன் பண்ண அடுத்த நிமிஷமே அவருடைய தம்பி தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த சதாசிவம் நினச்சிருக்காருங்க. ஆனால் அங்கே பேசக்கூடிய நபர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி தாங்க. நீ தான் இந்த ஈஸ்வரோட உரிமையாளரா, உன்கிட்ட வேலை ஆகக்கூடிய லாரி டிரைவர் வந்துட்டு ஒரு குடும்பத்தினர் மேலே வந்து வண்டி மோதிட்டான், அதனால பெரிய விபத்தாயிருச்சு, இதுக்காக வந்து வழக்கு பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த சதாசிவத்துக்கு வந்து ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய மனைவி வந்து பக்கத்தில் வந்துட்டு அத்தனை விஷயத்தையுமே கேட்டுட்டாங்கங்க. இப்படி கேட்ட பிறகு ஏயா நான் தான் உன்னை சொன்னேன் இல்லையா, உன்னோட தம்பியை வந்து நம்பாது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கேட்காம முடியா அப்படின்ற மாதிரி தாங்க பேசி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய தம்பி வந்து வண்டியை மோதினார் இல்லையா, அந்த குடும்பத்தினருக்கு வந்து பெருசாக எந்த ஒரு அடியும் கிடையாதுங்க, சின்ன ஒரு விபத்து தான். இருந்தாலுமே வந்து வழக்கு பதிவு பண்ணி வைப்பாங்க இல்லையா, அதனால அந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக அவங்களுடைய ஸ்டேஷன்கிட்டே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தை கேட்டு இவர் 2 நாட்களாக வந்து பெத்து பிடிச்ச மாதிரி தாங்க தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி இவரோட தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அவரோட தம்பி வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க தான் குறுக்க வந்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரஃப்ராங்காக துமுறா பேசியிருக்காருங்க.
அதே மாதிரி இந்த சதாசிவமும் இவரோட தம்பி வந்து திட்டவே கிடையாது. இவங்களுடைய மனைவிக்கு வந்து பெரிய சந்தேகம். எப்போ பார்த்தாலும் இவனோட தம்பி வந்து பண்ணுறக்கூடிய தப்பை வந்து தட்டி கேட்கவே மாட்டானே, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அவேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுடைய கணவரை. அந்த சமயத்தில் இந்த சதாசிவத்துக்கு வந்து மொழி பிதுங்கி நிற்கிறாருங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல். என்னுடைய வாழ்க்கையை போயிடுச்சு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்படி பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கையை வந்து நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படி டக்குன்னு கீழே சரிஞ்சு விழுந்திருக்காருங்க. உடனே உங்களுடைய மனைவி வந்து பக்கத்தில் போய் என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டால் அதுக்கு பிறகு தாங்க தெரியுது இவங்களுடைய கணவரோட உயிர் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்றது. இப்படி திடீர்னு இவருடைய உயிர் பிரிஞ்சு போனது வந்து குடிக்கக்கூடிய சனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்குமே வந்து மனசே ஆடலைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் வந்து 3 வயசுல இருக்கும் பொழுதே வந்து இறந்து போனார் இல்லையா, அதே வீட்டில் தாங்க இப்பயுமே இவங்களுடைய வீட்டில் தாங்க இருந்துருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து சொந்த வீடெலாம் கிடையாதுங்க, வாடகை வீடு தான். இவங்களுடைய தூரத்து உறவுக்காரங்க தான் இந்த வீடை வந்து இவங்களுக்காக பாவம் அப்படின்ற மாதிரி தாங்க வாழ வச்சிருக்கிறாங்க. அதனால தாங்க குடியிருக்கக்கூடிய மக்கள் புறமே வந்து ஒரு நல்ல உறவினர்கள் மாதிரி பழகிருக்காங்க அப்படின்றனால இப்படி கூட்டம் மாதிரி முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய உறவுக்காரங்க பக்கத்தில் இருக்கவங்க புறமே எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த மைசூரில் வந்து இவருடைய தம்பி வந்து மாட்டிட்டார் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த விபத்தானவர்கள் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை, நாங்கள் தான் எங்கள் மேலே தான் தப்பு, அவரை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த லாரியையும் அவரோட தம்பியை வந்து வழி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அப்படி வழி அனுப்பிச்சு வச்சதுக்கு பிறகுமே அந்த லாரியை வந்து எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த சதாசிவத்தோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டியிருக்காருங்க. அப்படி நிப்பாட்டினவர் வந்து இவருடைய இறுதி சடங்குக்கே வராமல் அப்படியே நைஸாக கிளம்பி ஓடி இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த துக்க நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்றக்காக கூட்டமாக இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து பெருசாகவே கண்டுக்கவே இல்லைங்க. அதே மாதிரி இந்த சதாசிவத்தை வந்து தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதாசிவம் இறந்து போய் கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திற்கு பிறகு தாங்க இவங்களோட குடும்பத்திற்கு அமானுஷ காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சதாசிவத்தோட மனைவி மற்றும் இவங்களுடைய மகள் மட்டும் தானே அவங்களுடைய வீட்டிலே இருந்துருக்காங்க. அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் 12 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த சதாசிவத்தோட மனைவி மற்றும் அவங்களுடைய மகள் வந்து அவங்களுடைய இருக்கையில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிச்சன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஏதோ உருட்டக்கூடிய சத்தம் கட்டுச்சுங்க. அந்த சத்தத்தை கேட்டு உடனே எந்திரிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதாசிவத்தோட மகளான யாழினி தாங்க. என்னது கிச்சனில் வந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு உங்களுடைய அம்மா பக்கத்தில் வந்து பார்த்துருக்காங்க. தன்னுடைய அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கிச்சனில் ஒருவேளை பூனை எதுவும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய ரூமோட கதவை திறந்துட்டு வெளியே போய் எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சனில் வந்து யாரோ ஒரு நபர் வந்து சாப்பாடை பூரா எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. யார் இது இன்னார்த்த வந்து நின்றுட்டு இருக்காங்களே, நமக்கு வந்து இருட்டில் ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி கண்ணை வந்து கசக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைட்டை வந்து போட்டிருக்காங்க. போட்டு அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வந்து தத்துருவமாக அப்படி தெரிஞ்சிருக்காங்க இவங்களுடைய அப்பா உருவத்தில். கருன்னு ஒரு கரிய உருவமும் இவருடைய முகத்தோற்றம் மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்குது. தன்னுடைய அப்பா தான் வந்து நின்றுருக்காரு போல அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் போய் நெருங்கி போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவருடைய முகத்தோற்றம் மற்றும் உடல் தோற்றம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கோரமாக தெரிஞ்சுக்குது அப்படின்றனால அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி கத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சத்தத்தை கேட்டு உங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, டக்குன்னு எந்திரிச்சு உங்களுடைய மகளை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. பார்க்கும்பொழுது உங்களுடைய மகள் வந்து இப்படி கத்தி மயக்கம் போட்டதோட கீழே விழுந்திருக்காங்க. என்னடி ஆச்சு, ஏன் பாப்பா இந்நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்து அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் பொழுதே அந்த பாத்திரங்கள் பூரா வந்து சட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த சில்வர் சாமான்கள் எல்லாமே வந்து உருளுதுங்க. என்னது திடீர்னு பூனது உள்ளே வந்துருச்சோ, அதை பார்த்தா தன்னுடைய பாப்பா வந்து பயந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சட்டி இருக்கக்கூடிய இடத்த பூரா பார்த்துருக்காங்க. பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து கருன்னு இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் வந்து அப்படியே வந்து மேல் மாடியில் வந்து அப்படி கிராஸ் ஆகி அப்படியே டிசப்பியர் ஆகிருக்குதுங்க. அப்போ தாங்க இவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு தன்னுடைய கணவர் வந்து ஆன்மாவாக வந்து பயமுறுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய மகள் கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இவங்களுடைய மகள் வந்து ஆல்ரெடி வந்து பயத்தினால குளிர் ஜலமே வந்துருச்சுங்க. அம்மா நான் வந்து அப்பாவை பார்த்தேம்மா, அப்பா தாம்மா வந்துட்டு பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு இந்த கிச்சனில் வந்து ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் பார்த்த உடனே நான் அவர் இல்லை அப்படின்றதே மறந்துட்டு அவர் பக்கத்தில் போயிட்டேன். ஆனால் நான் பக்கத்தில் போனதுக்கு பிறகு வந்து என்னைய வந்து பயமுறுத்துகிற மாதிரி வந்து என்னை அடிக்கிற மாதிரி வந்தாருமா, அதை பார்த்தா நான் பயக்க மூட்டே கீழே விழுந்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவங்களுடைய அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. தன்னுடைய கணவராக இருந்தாலுமே அவர் வந்து இறந்து போன பிறகு வந்து ஒரு ஆன்மா தானே, என்ன இருந்தாலுமே ஒரு ஆன்மா வந்து தன்னுடைய மகள்கிட்ட நெருங்கி வருது அப்படின்னா வந்து பயப்படாமல் செய்வாங்க. இதில் வந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, தன்னுடைய மகளை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி தாங்க மொழி பிதிங்கி நிற்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த சாம்பாரில் இருக்கக்கூடிய காயில் பூரா கரண்ட்டில் வந்து இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது பார்த்து பேருதிச்சில் உடஞ்சி போய் நிற்கிறாங்கங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சாம்பாரில் வந்து பள்ளி விழுந்துருக்குது.
நல்ல நேரமா என்னன்னு தெரியலங்க, உங்களுடைய கரண்டியை உள்ள விடும் பொழுது டக்குன்னு வெளியே வந்திருக்குது. அப்பதாங்க தெரிஞ்சுக்குது தன்னுடைய வீட்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் புறமே வந்து தப்பா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் நிற்கிறாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் குடிக்கக்கூடிய நபர்கள்ட்ட பூரா இந்த நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. அப்படி சொல்லும்பொழுது அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பம் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு, அவருடைய வீட்டுக்கு போய் நீங்க பார்க்கறது நல்லதுமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சதாசிவத்தோட மனைவி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுடைய மகளையும் கூட்டிக்கிட்டு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர்கிட்டே போயிருக்காங்க. அப்படி போன பிறகு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்டயே சொல்லி முடிச்சிருக்காங்க. சொன்ன பிறகு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இருந்து போனது உன்னுடைய கணவராகவே இருந்தாலுமே உன்னுடைய பொண்ணு கப்பனாவே இருந்தாலுமே அது ஒரு ஆன்மா. அதனால அந்த இறந்து போன ஆன்மாக்கள் வந்து செய்யக்கூடிய செயலை வந்து மாறி மாறி செஞ்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா 6 அறிவு மனிதனாக இருந்தாலுமே இறந்து போன பிறகு அவங்களுக்கு வந்து 5 அறிவு தான் சொல்லுவாங்க. அந்த ஆன்மாக்கள் என்ன செய்யுது அப்படின்றது வந்து அதுகளுக்கே தெரியாது. நல்லவங்களுக்குமே தீங்கு தான் கொடுக்கும், கெட்டவங்களுக்குமே தீங்கு தான் கொடுக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய கணவர் வந்து இறந்து போன நேரமும் சரியான நேரம் கிடையாது. அதனால அந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்றது நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு உங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்போ வேற யாராவது இந்த வீட்டை குடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றேன், இப்போ வேற யாராவது அந்த வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை வராமல் இருக்குமா? அவங்களுக்கு உங்களுக்கு நடந்த பிரச்சனை அப்படியே நடக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. என்னுடைய கணவர் வந்து திடீர்னு ஏன் இப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி தெரியல. கொஞ்ச நாளாவே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மாற்றம் தெரிஞ்சிச்சு. நாங்கள் என்ன பண்ணணும்னே தெரியல, திடீர்னு அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஊன்னு அழுதுருக்காங்க. இதை கேட்டு இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இதை கேட்டுட்டு உங்களுடைய மனைவிக்கு வந்து மறுபடியும் தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போலங்க. உன்னுடைய கணவருக்கு வந்து உன்னுடைய உறவுக்கார ஒரு பையனே வந்து நெருங்கிய ஒரு பையன் இருக்கா இல்லையா, அவரை வந்து மை மாந்திரிகம் வந்து செஞ்சு வச்சிருக்காரு. அதனால அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு உன்னுடைய கணவர் வந்து எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் ஒரு கட்டத்தில் தன்னுடைய குழப்பம் எதுவுமே தாங்க முடியாமல் தான் இந்த மாதிரி வந்து திடீர்னு நெஞ்சு வலியில் வந்து இறந்து போயிருக்காருமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காரு. இதை கேட்டுட்டு பதறி போயிட்டாங்க. இப்படி அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் சொன்ன உடனே வந்து இந்த சதாசிவத்தோட மனைவிக்கு வந்து பொரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. உறவுக்காரங்கன்னா வேற யாரும் கிடையாது, இவருடைய பெரியப்பா பையன் தானே வந்து கொஞ்ச நாளா இவர் கூடயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தது. நான் வந்து டிரைவராக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா, இவர் ஏற்கனவே வந்து காசு கேட்டுருக்காருங்க. ஒரு காசு கேட்டு வந்து இந்த சதாசிவம் வந்து கொடுக்கல. அது இந்த சதாசிவத்தோட மனைவிக்குமே நல்லா தெரியும். அதனால தான் வந்துட்டு தன்னுடைய கணவர் வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் அவன் நடுப்புள்ளியில் வந்து தள்ளி விட்டுட்டான். மை வச்சு இந்த மாதிரி மாந்திரிகம் செஞ்சு தான் தன்னுடைய கணவரே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து நெஞ்சிலே அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதமா, உன்னுடைய கணவருக்கு வந்து மை மாந்திரிகம் செஞ்சது அவன் தான்ன்றது தெரிஞ்சிச்சுல, இன்னும் 2 நாட்களில் உனக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த சதாசிவத்தோட மனைவி அவங்களுடைய மகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கே வந்த பிறகு உங்களுடைய துணிமணிகள் எல்லாமே பேக் பண்ணிட்டு ஒரு வண்டியை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய வீட்டோட உரிமையாளர் ஆல்ரெடி உறவுக்காரங்கன்னு சொல்லிட்டு இல்லையா, அவங்ககிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வேற ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவசரமாக இவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கே கிளம்பி போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்காரங்கிட்டே நல்லா இந்த விஷயத்தை வந்து புரிய வச்சு தாங்க போயிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து என்னுடைய கணவனுடைய ஆன்மா வந்து தெரிஞ்சுட்டு இருக்குது, அதனால அந்த வீட்டை வந்து யாருக்குமே வாடகை கொடுத்துறாங்க, கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தினருமே வந்துட்டு அந்த ஆன்மாக்கள் பேய்கள் மீது வந்து அதிக நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா, நாங்கள் இந்த வீடை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் யாருக்குமே வாடகை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சதாசிவத்தோட மனைவி உங்களுடைய மகளும் வந்து உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா, தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கங்க. அப்படி கிளம்பி போனால் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன் காலில் வந்து யாருக்கு பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உறவுக்காரங்க தாங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அதாவது இந்த சதாசிவத்தோட பெரியமா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பேசுகிறாங்க. என்னுடைய பையன் வந்து திடீர்னு தூக்கு போட்டு தொங்கிட்டாமா, என்ன பிரச்சனைன்னு தெரில, தற்கொலை பண்ணிக்கிட்டாமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு தாங்க சதாசிவத்தோட மனைவிக்கே புரிய வந்திருக்குது. ஏற்கனவே அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து சொல்லி தாங்க அனுப்பிச்சிருக்காரு, உங்களுடைய கணவர் வந்து இறந்ததுக்கான காரணம் வந்து உறவுக்கார ஒரு பையன் தான், அவனுக்குமே தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களே அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தாங்க உங்களுடைய இந்த பெரியப்பா பையனுமே வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்குது. அப்போ தன்னுடைய கணவர் வந்து இறப்பதற்கான காரணம் எல்லாமே வந்து அவன் தானா அப்படின்ற மாதிரி தாங்க தெரிய வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சதாசிவ வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பம் வாழ்ந்துருக்காங்கங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியவர் வந்து எப்பயுமே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து கைத்து கட்டில் போட்டு தூங்குவது வந்து வழக்கங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வறண்டா மாதிரி இருந்திருக்குது, அங்கே ஒரு மரமும் இருந்திருக்குது. அந்த மரத்து ஓரத்தில் இந்த சதாசிவம் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது ஈச்சரை வந்து நிப்பாட்டுவது வந்து வழக்கம். அதனால அன்றைய இரவு வந்து தோராயமாக நடுநிசி நேரம் இருந்திருக்கும்.
அந்த சமயத்தில் இந்த முதியவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஆய்வுன்னு கத்திட்டு இருக்காருங்க, யாரோ அடிச்சு கொடுமைப்படுத்துகிற மாதிரி. இந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து வீட்டோட கதவு திறந்துட்டு லைட்டை போட்டுட்டு இவங்களுடைய மருமகள் தாங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு மாமா, ஏன் இப்படி வந்து பயத்தில் கத்திட்டு இருக்கீங்க, எதுவும் பார்த்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இவங்களுடைய மாமா வந்து எதுவுமே சொல்லலைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு அவங்களுடைய மருமகளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி, ஏதோ தூக்கத்தில் கனவு கொண்டிருப்பார் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டாங்க. ஆனால் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக தொடர்ந்து அவங்க இந்த பெரியவர் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. 4வது நாளாக வந்து மறுநாள் காலையில் விடுந்த பிறகு இவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, அந்த பெரியவரோட பையன், அவர் வந்து என்னாச்சுப்பா, ஏன் இப்படி நடுராத்திரியில் புறம் வந்து கத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கும் பொழுது அந்த முதியவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுடைய பையனுக்கு வந்து இறக்குடியே நடுங்கி போயிடுச்சு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சதாசிவம் வந்து நடுராத்திரியில் வந்து என்னை வந்து அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான், போடா போடா அப்படின்னு சொல்கிறேன், நான் கேட்கவே மாட்டேன். முதல் நாள் வந்து சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருந்தான், நான் கெட்ட வார்த்தையில் திட்டி விட்டேன், அதுக்கு பூர்வமே வந்துட்டு என்னை வந்து ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தினான், நான் இனிமேல் வெளியவே படுக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த பெரியவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக இவங்களுடைய வீட்டில் தாங்க வச்சு தூங்க வச்சுருக்காங்க. ஆனால் மறுபடியும் இந்த பெரியவர் வந்து என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நான் வெளியே வந்து படுக்கிறேன் அப்படின்னு மாதிரி தாங்க இந்த பெரியவர் வந்து வெளியே வந்து படுத்திருக்காரு. வெளியே வந்து படுத்த அன்றைய இரவு தாங்க, மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய மருமகள் மற்றும் இந்த பெரியவருடைய மனைவி வந்து பக்கத்தில் நெருங்கி போய் பார்த்துருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க, வாயை பிளந்தபடி. என்னாச்சு, ஏன் இன்னைக்கு வந்து வாயை திறந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு? ஒரு சிலர் வந்து வயசானவங்க வந்து வாயை திறந்தே தூங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க தூங்கிட்டு இருக்காரு. அதனால தூங்குறாரு போல அப்படின்ற மாதிரி தாங்க டீ கொடுக்கறதுக்கு வந்து எழுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த முதியவரை பொறுத்த வரைக்கும் விடிய காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவார். இன்னைக்குன்னு பார்த்து எந்திரிக்கவே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க முடிச்சுட்டு அவரை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க தெரியுது இந்த முதியவருடைய உயிர் வந்து அப்பயே போயிருக்குது அப்படின்றது. அதுக்கு பிறகுதாங்க இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் அனைவருக்குமே இந்த சதாசிவம் ஆல்ரெடி இறந்து போனார் இல்லையா, அவருடைய வீட்டை பார்த்து நடுக்க ஆரம்பித்தாங்க. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக இன்னொரு மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏரியாவில் வந்து ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து தனியாக பேச்சுலராக வந்து ஒரு குட்டியோன்னு ஓட்டு வீடை பிடிச்சி தங்கிட்டு இருந்திருக்காருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நடுராத்திரியில் வந்து வெளியேண்டு அவங்களுடைய காதலியோ இல்லை நண்பரோ என்னன்னு தெரிலங்க, ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு ஃபோன் பேசிட்டு போகிறது வழக்கம். இப்படி தாங்க நடுராத்திரியில் புறமே இந்த மாதிரி செயல் வந்து தொடர்ந்து ஈடுபடுவார். திடீர்னு காலையில் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டில் வந்து தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவரை வந்து ஒரு கட்டடத்தில் தாங்க வேலைக்கு வச்சிருந்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு வேலைக்கே வரவே இல்லை அப்படின்றதுனால தாங்க சந்தேகப்பட்டு இவருடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு நெருங்கி வந்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை திறந்து பார்க்கும் பொழுது இந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபர் வந்து தூக்கு போட்டு தொங்கி இருக்கிறாரு. இப்படி எல்லாமே தப்பாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா சனங்கள் எல்லாமே வந்து மிரள ஆரம்பிச்சாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சனங்களுக்குமே புரிய வந்திருக்குங்க, இந்த வீட்டில் வந்து சதாசிவத்தோட ஆன்மா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை பூரா பயமுறுத்திருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சிருக்குதுங்க. இதையுமே வந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து கையோட வச்சுக்கக்கூடாது, இதை வந்து யார்கிட்ட கொண்டு போகணுமோ அதை வந்து நம்ம கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அந்த வீட்டோட உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டே போய் நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த வீட்டோட உரிமையாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அந்த வீட்டை வந்து யாருக்குமே வாடகை கூடக்கூடாதுன்றக்காக தான் நானே பூட்டி வச்சிருக்கிறேன், அதையும் மீறி அந்த ஆன்மா வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு வழியாக சதாசிவத்தோட மனைவிக்கே இந்த விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகு இந்த சதாசிவத்தோட மனைவி வந்து என்ன முடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் அருள்வாக்கு சொல்லக்கூடிய இந்த நபர்கிட்ட போனேன், இப்போ இங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பூரா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்டா வந்து அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கே நம்ம வந்து எல்லாமே கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட உரிமையாளர் மட்டும் இல்லாமல் அந்த சதாசிவத்தோட மனைவியுமே அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி போன பிறகு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு சேர உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய 15 வயசு பொண்ணோட உடம்புல வந்து இந்த சதாசிவத்தோட ஆன்மா வந்து இறங்கி இருக்குது. இறங்கின உடனே அருள்வாக்கு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்துட்டு பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் இப்படி போகிற வர எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க, எல்லாத்தையுமே போட்டு தள்ளணுன்றது உன்னோட எண்ணமா, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கேட்கும் பொழுது இந்த சதாசிவத்தோட ஆன்மா வந்து ஊன்னு அழுதுகிட்டே நடந்த விஷயத்தை கூட சொல்லுதுங்க. நான் ஆசாசியாக அந்த வண்டியை வாங்கணுன்ட்டு நினச்சி வாங்கினேன், ஆனால் என்னுடைய ஆசை பூரமே வந்து ஒரு கார் வாங்கணுன்னு தான் ஆசை, நான் எப்படி மனம் மாறி அந்த வண்டியை வாங்கினேன்றது தெரியலை, என்னோட தம்பி பண்ண தப்பை பூரா வந்து தட்டி கேட்கலாம் நினச்சேன், ஆனால் தட்டி கேட்கவே முடியல, அவனை வந்து நான் எப்போல்லாம் சத்தம் போடணும்னு நினைக்கிறேனோ அப்போ பூரமே என்னுடைய வாய் அடைச்சி போட மாதிரி இருந்துச்சு, ஒரு கட்டத்தில் அவன் வந்து எனக்கு மை மாந்திரிகம் செஞ்சுருக்கான் அப்படின்றது வந்து என்னாலே உணர முடிஞ்சு, இருந்தாலுமே அவனை வந்து எதிர்த்து கேட்க முடியாமல் வந்து நான் நெஞ்சுவிலிருந்து துடிச்சு செத்து போயிட்டேன், என்னோட சாவுக்கான காரணமான என்னோட தம்பியை வந்து நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஆங்காரமாக கத்தி இருக்குதுங்க.
நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முதியவர் வந்து இறந்தார் இல்லையா, அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணி இறக்க வச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் கேட்டிருக்காரு. நான் இந்த பெரியவர் வந்து பயமுறுத்துறதுக்காக நான் வரவே இல்லை. என்னுடைய வீட்டு பக்கத்திலே நான் வந்து ஆன்மாவா அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்த உடனே இந்த பெரியவரோட கண்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுக்குது. உடனே கெட்ட வார்த்தையில் வந்து என்னை திட்டி எச்சி துப்பி இருந்திருக்காரு. என்னை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்றக்காக தான் இவர் வந்து நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்றக்காக தான் அவர் வந்து பழி வாங்கி தூக்கிட்டே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சிரிச்சிருக்காரு இந்த சதாசிவத்தோட ஆன்மா. சரி, அப்போ அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபரை வந்து நீ எதுக்கு கொண்ட, அவரை வந்து நீ தான் கொண்டியா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர். அவனை வந்து நான் கொள்ளலை, அவனை கொண்டது வந்து வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சதாசிவம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிற, நீ வந்து உண்மையை சொல்லு. ஏற்கனவே வந்து அந்த பெரியவர் வந்து போட்டு தள்ளிட்ட, உன்னோட தம்பியையும் போட்டு தள்ளிட்ட. அப்போ அந்த வடமாநிலத்தை சேர்ந்த அந்த நபரை வந்து போட்டு தள்ளினது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த சதாசிவத்தோட ஆன்மா வந்து என்ன சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வடமாநிலத்தை சேர்ந்த நபரை கொண்டது வந்து வேறு யாரும் கிடையாது, அந்த முதியோருடைய ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதியோர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது அந்த வடமாநிலத்தை சேர்ந்த நபர் வந்து கொஞ்சம் நல்லாவே தமிழ் தெரியுங்க. அதனால அவர்கிட்ட வந்து நெருக்கமாக அடிக்கடி வந்து ஃப்ரெண்டாக பேசுறது வந்து வழக்கம். தான் இறந்து போயிட்டோமே, நம்ம இறந்து போன பிறகு வந்து யாரை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த வடமாநிலத்தை சேர்ந்த நபர் வந்து தனித்தனியாக அவர்கிட்ட வந்து சிக்கியிருக்காருங்க. இவனை வந்து நம்ம பொசஸ் பண்ணி இவனே போட்டு தள்ளிட்டு இவனை வந்து நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த முதியோரோட ஆன்மா வந்து டார்கெட் பண்ணி அவரை வந்து கொண்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்குது. இதுக்கு நான் காரணமாக மாட்டேன், அது அந்த முதியோர் செஞ்ச வேலை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சதாசிவத்தோட ஆன்மா வந்து சொல்லி முடிக்கிது. என்னுடைய மனைவி, என்னுடைய உறவுக்காரங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து சொன்னாங்க, யார் சொல்லியுமே நான் வந்து கேட்கவே கிடையாது. செய்யக்கூடாத ஒரு தப்பை வந்து நான் செஞ்சுட்டேன். கடனுக்கு மேலே கடனை இழுத்து என்னுடைய குடும்பமே இப்படி நடுத்தருவில் விட்டுட்டேன். நான் பண்ண மிகப்பெரிய தப்பால் தான் என்னுடைய உயிரை பெருக்குது. இதுக்கு உண்மையை சொல்லணும்னா என்னுடைய தம்பியும் காரணம் கிடையாது. அவன் சொல்கிற எல்லாத்தையும் நம்பி நான் வந்து கேட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி ஊன்னு அழுக ஆரம்பிச்சிருக்குங்க. அதுக்கு பிறகு வந்து இவர் வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. கேட்ட உடனே சதாசிவத்தோட ஆன்மா வந்து அதெல்லாம் என்னால் போக முடியாது, எனக்கு இன்னும் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு வண்டி எங்கே இருக்குன்னு தெரில, அந்த வண்டி அந்த இடத்துக்கு வர வரை நான் போக மாட்டேன் அப்படின்னு மாதிரி தாங்க அடம் முடிச்சிருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீ வாங்கின ஆல்ரெடி வந்து மாத தவணைக்கு தானே அந்த வண்டியை வாங்கினாரு, அதனால அந்த கடனை வந்து கட்ட முடியாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியை கொடுக்கக்கூடிய இடத்துல கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை மட்டும் கையில் வாங்கிட்டு வந்துருக்குறாங்கங்க. அதனால் அந்த வண்டி வந்து இப்போ வேறொருக்கு வந்து சொந்தமாயிருச்சு. இப்போ அந்த வண்டியை உனக்கான வண்டி கிடையாதுப்பா, நீ வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அப்படி சொல்லியுமே சதாசிவத்தோட ஆன்மா வந்து ஆங்காரமாக கத்திட்டு இருக்குதுங்க, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் முடிச்சுட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து கோவமே வந்துருச்சுது. நான் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ வந்து கேட்கவே மாட்டேல, உன்னை எப்படி போக வைக்கணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க நாக்கை துருத்திருக்காரு. துருத்தின உடனே சதாசிவத்தோட ஆன்மா வந்து அடிபணிஞ்சிருச்சு. இனிமேல் நான் யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் வந்து சத்தியவாக்கு கொடுக்குறேன், எல்லாரும் நீ மன்னிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சத்தியவாக்கு கொடுத்துட்டு அவரோட உடம்பு விட்டு டிஸப்பியர் ஆயிருக்குங்க. அந்த பொண்ணோட உடம்பு விட்டுட்டு அடுத்த நிமிஷமே மயங்கி கீழே விழுந்த அந்த பொண்ணு வந்து திடீர்னு டக்குன்னு பேயாடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னாச்சு, ஏன் இந்த பொண்ணு மறுபடியும் இப்படி கத்திட்டு இருக்கா, ஒருவேளை வந்து சதாசிவம் மறுபடியும் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து யார் என்னன்றது தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த முதியோரோட ஆன்மா தாங்க அந்த பொண்ணோட உடம்புல மறுபடியும் ஏறிக்கிறாரு. இப்படி இந்த இரண்டு ஆன்மாக்களும் அந்த பொண்ணை வந்து எப்போ ப்ரொசஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அன்றைய இரவு தோராயமாக 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த பெண்மணியோட வீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து கொல்லப்புறம் வந்து வீட்டுக்கு உள்ளதாங்க அமைச்சிருக்குது. அதனால் அந்த கொல்லப்புறத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வாசலை வந்து கதவை தொடர்ந்து அந்த கொல்லப்புறத்துக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த முதியோரோட ஆன்மாவும் இந்த சதாசிவத்தோட ஆன்மாவும் வந்து இந்த பெண்மணியை வந்து அப்படி டக்குன்னு வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தாங்க அந்த பெண்மணியோட உடம்புலேயே இறங்கி பேயாடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு பிறகு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணிக்காம பார்த்தீங்கன்னா, அந்த முதியோருடைய ஆன்மாவுமே வந்துட்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விரட்டி விட்டுருக்காங்க. இனிமேல் இந்த இரண்டு ஆன்மக்களாக உங்களுடைய ஏரியாவுக்கும் சரி யாருக்குமே சரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வீட்டோட உரிமையாளர் இருக்கார் இல்லையா, இந்த வீடை வந்து நாங்கள் வாடகைக்கு உள்ளாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வீடை வந்து வாடகை தாராளமாக உள்ளலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பிச்சு வச்சுருக்காரு. அதன் பிறகு தாங்க உங்களுடைய ஏரியா மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த சதாசிவத்தோட மனைவி, அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே அவங்க ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா மக்களுக்கும் நடந்தது பிரதர். என்னுடைய அப்பா வந்து பேராசைப்பட்டது வந்து உண்மைதான். ஆனால் என்னுடைய அப்பாவுடைய பெரியப்பா பையன் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்த அந்த மை மாதிரிய செயலால் தான் என்னுடைய அப்பா வந்து வசியப்படுத்தி அவர் இந்த மாதிரி செயலில் வந்து ஈடுபட்டு அவர் வந்து இப்படி இறந்து போனதுக்கான காரணமே மெயின் காரணமே அவர் தான். அவருடைய பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணலாம் தான் நான் நினச்சேன், ஆனால் அவருமே இறந்து போயிட்டாரு, அவருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு எங்களுடைய அம்மா கேட்டுக்கொண்டதுனால தான் நான் அந்த பேரை சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணிய யாழினிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க.
மீண்டும் இது போன்ற தரமான தெல்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.